ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா முட்டை குழம்பு. அப்புறம் இங்கே வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எதுக்குன்னா வெங்காய வடை செய்ய போகிறோம். சீரகம் போட்டுக்கிறோம், வெங்காயம் இருக்குது, அப்புறம் ஒரு மாவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சிகிட்ருக்கோம். ஃபேமிலியோடு நின்று நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மாவு பத்தலாம் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து ரவுண்ட் ஆக்கிட்டு அந்த ஆயிலில் போட்டுட்டு எடுத்துடணும். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து சைட்லேயே வந்து பால் வச்சு டீ போட்டுக்கலாம், இல்லை காஃபி ஏதாவது போட்டுட்டு இந்த வடை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்ப லேட்டாக இருக்குது இந்த வீடியோ, அதனால தான் நான் மெல்ல பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் நடக்குதுனால கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சிருக்கோம் எங்கிட்ட, அது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அதை வந்து வடையாக்கிற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வடையாக பிடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து வடை வராது போல். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் பொறுமையான ப்ராசஸாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண தெரியாமல் இப்படி ஃபுல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எத்தனை மிக்ஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேனோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட நேம் வந்து நான் கமெண்டில் ரீட் பண்ணுவேன். ஸோ வடை போட்டாச்சு. கடைசியாக ஆளாளுக்கு நிறைய வடை கிடச்சிச்சு, சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் போச்சு. உங்களோட ஈவினிங் பற்றி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்.